ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். தண்ணீரை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ தண்ணி என்ன பண்ணும்? தண்ணியில் ஆற்று தண்ணியில எல்லாம் அழுக்கு பட்டுடுச்சின்னு வைங்களேன், அது என்ன பண்ணும்? அந்த அழுக்கு டஸ்ட்டு எல்லாம் கீழே தள்ளிட்டு அது மேல் தண்ணி அப்படியே தெளிவாக நிற்கும் இல்லைங்களா? சுத்தமாக அதில் இருக்கிற தூசிகளை எல்லாம் கீழே தள்ளிட்டு மேலே சுத்தமான தண்ணியாக நிற்கும் இல்லையா? நாமளும் அதை போல் என்ன பண்ணணும்னா, எவ்வளோதான் அந்த மனசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் மற்றவங்க அதை என்ன பண்ணணும்? அப்பப்போ வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வந்தோன்னு வைங்களேன், வேலைக்கு ஆகுமா? அந்த மனம் என்னத்துக்கு ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனம் மென்மையானது. அதில் போட்டு மேலே 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 பழசு புதுசு அப்படின்னு மேலே மேலே அழுத்திக்கிட்டே இருந்தால் அந்த மனமானது என்னத்துக்கு ஆகும்? அப்போ என்ன பண்ணலாம்? யார் தான் எது தான் சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? அதை அப்பப்போ வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ளே வச்சுட்டே இருக்கக்கூடாது. முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? நம் மனதை நாம் பயன்படுத்துவதை விட மற்றவர்கள் பயன்படுத்துவது தான் அதிகம். பார்த்தோமா? உண்மைதானே அது. இப்போது நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம். யாருனாச்சும் நம்மளை திட்டாங்கன்னு வைங்களேன், அப்படியே அந்த சந்தோஷம் அப்படியே அந்த செகண்ட்லேயே காணாமல் போயிடுமே. எப்படி? நம்மளோட சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லை மற்றவா கிட்ட இருக்கா? நாம் தான் யோசிக்கணும். அந்த மனமானது இன்பமான சுகமானது எல்லாம் கேட்கும்போது அப்படியே நல்லா சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா? யாராவது திட்டும் போதோ அதை கேட்கும்போது, நம்மளுக்கு பிடிக்காததை பேசும்போதோ அதை கேட்கும்போது மனமானது என்னாவது? துன்பப்படுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இன்பம் துன்பம் ரெண்டையுமே ஒரே போல பார்க்க கற்றுக்கணும். நம்ம இன்பமாக இருந்தாலும் அதிகமாக இன்பப்படுத்திக்க வேணாம், துன்பமாக இருந்தாலும் நம்ம அதிகமாக நம்மளை துன்பப்படுத்திக்க வேணாம். அந்த நிலை எப்பொழுது கிடைக்கும்? நாம் ஆசையை கம்மி பண்ணும்போது மட்டுமே அந்த நிலை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே ஹாப்பியாக இருப்போம். நாம் நினைக்கிறது நடக்கலைன்னு, என்னடா இது நடக்கலையே அப்படின்னு கவலையாக இருக்கும் இல்லைங்களா? அப்போது எல்லா கஷ்டங்களுக்குமே எது மூல காரணம் சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லா துன்பத்துக்குமே மூல காரணம் எது? ஆசையே. ஆசையை நாம் குறைச்சிக்கணும். சரிங்களா? இப்போது மன அழுத்தம் என்பது இல்லாதவர்களே கிடையாது. எங்கேயாச்சும் ஒன்று, வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ வெளியிலையோ ரிலேஷன் மூலியமாகவோ எங்கேயோ ஒன்று ஏதாச்சும் ஒரு அழுத்தம் மனசுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் விதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கர்ம வினை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது விதியை ஜெயிக்க விடலாமா இல்லை நாம் விதியை ஜெயிக்கலாமா? நாம் தானே யோசிக்கணும். அப்போது என்ன பண்ணணும்னா, எனி டைம் மனசை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நாம் முடிவு எடுத்துடணும். எடுத்துட்டு மனசில் எண்ணங்கள், அந்த சம்பவம் என்பது ஒரு தடவை தான் நடக்கும். அதை திரும்ப 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 நம் மனமானது அசை போட்டுக்கொண்டே இருக்கின்றதல்லவா? அப்போ என்ன பண்ணணும்? நம் மனம் எதை சொல்கின்றதோ அதை நாம் கவனிக்க வேண்டுமே ஒழிய அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு தடவை தான் ஒரு சம்பவம் நடக்கும். அதனை எத்தனை தடவை நினச்சி 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 மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளுக்கும் உடம்பே கெட்டு போயிடுது இல்லைங்களா? இப்போ நாம் நினைக்கிறது மூலிமா அதே தான் நடக்க போகுதா? அது ஒன்றும் கிடையாது. பகவான் என்ன நினைக்கிறதோ அதுதான் நடக்கும். அப்போது பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு நமக்கு அம்மன்னு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? மனதிற்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அது மூலியமாகத்தான் உடம்புக்கு எல்லா வியாதியுமே வருது.
சரிங்களா? எதுவுமே வந்து நம்மளால் மாற்ற முடியுமா? நடக்க போவதே முடியாது. திரும்ப ஏன் வேஸ்ட்டாக ஏன் மனசுக்கு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு உடம்பை ஏன் கெடுத்துக்கணும்? யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போது நம்ம உடம்பு கெடுறதுக்கு காரணம் நாமளே தானே. அப்போ என்ன பண்ணலாம்? சிந்திச்சு செயல்படணும் இல்லைங்களா? மனம் வந்து எப்பயுமே வந்து நல்லதையும் சொல்லும், கெட்டதையும் சொல்லும். அப்போ என்ன பண்ணணும்னா, மனதை நிப்பாட்ட முடியுமா அப்படின்னா நிப்பாட்ட முடியாது. அது ஓடையாட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போது நாம் அதை கவனிக்காமல் நீ எது சொன்னாலும் நீ என்ன சொல்லிக்கிட்டே இரு, அதுக்குன்னு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம கம்மன்னு விட்டுட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு ஓடி 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 ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். மூச்சு பயிற்சி எதுக்காக பண்ணுறதுன்னு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மூச்சு பயிற்சி பண்ணும்போது மட்டும்தான் மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட மன ஓட்டத்தை கம்மி பண்ணும், குறைச்சிக்கும். இப்போது நாம் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைப்போம், நம்மளால் முடியாது. ஏன் முடியல? நம்முடைய மனமே அதுக்கு தடையாக உள்ளது. மனதின் எண்ணங்கள் எப்போ வந்து நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதோ அப்போ தான் வந்து நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அதை சக்ஸஸாக நம்மளால் செய்ய முடியும். மனதின் எண்ணங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போது மூச்சு பயிற்சி பண்ணும்போது மட்டும்தான் மனிதனோட அந்த எண்ணிக்கை வந்து இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதனோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். சில டைமில் என்ன ஆகும்னா, பயிற்சி பண்ணி பழக்கப்படுத்திருக்கு. அதனால் அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு நம்மளை அப்படியே தானே கூட்டிகிட்டு போகும். சரிங்களா? அப்போது அந்த எண்ணங்களற்ற நிலையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே போதையாக இருக்கும். அப்படி அதுவே ஆன்ம போதை. சரிங்களா? அந்த நிலையில் இருக்கும்போது தான் பகவானோட ஐக்கியாய் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு சமானம். அப்போது நீ உன் மனதை நிறுத்து, நான் அதில் வந்து உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இஷ்டத்துக்கு உன்னோட இஷ்டத்துக்கு நீ ஓட விட்டுக்கிட்டே இருக்க. அந்த மனதின் எண்ணத்தை நீ எப்போ வந்து குறைச்சிட்டு அதை அப்படியே நிப்பாட்டுறியோ அப்போ வந்து நான் வந்து உள்ளே உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? நாம் தான் அது கொடுறதே இல்லையே. இப்போ பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்களா? அப்போது அதை எப்படி கம்மி பண்ண முடியும்னா, மூச்சு பயிற்சி பண்ண மட்டும்தான் அந்த எண்ணங்களாவது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். சரிங்களா? இப்போது மன அழுத்தம் வந்துடுச்சின்னு வைங்களேன், என்ன பண்ணுறோம்? கோயில் கோயிலாக போவோம் இல்லையா? எங்கேயாவது பகவானை தேடிட்டு வெளியவே ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? பகவானை வெளியே தேடாதே, உள்ளே தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. நட்டக்கள் பேசுமோ நாதன் உள் இருக்கையிலே. உள்ளுக்குள்ளேயே பகவான் இருக்காது இல்லையா? வெளியே தேடிக்கிட்டே இருக்கும்போது கிடைக்குமானா கிடைக்காது. வெளியே தேடும்போது விளையாட்டு காட்டுவான், உள்ளே தேடும்போது ஓடி வந்து நிற்பான், அவன்தான் கடவுள். உள்ளே கிடப்பவன் கடவுள், தனக்குள்ளே கிடப்பவன் கடவுள். சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளே தேட ஆரம்பிக்கணும். நாம் என்ன தேடிட்டு இருக்கோமோ அதை நம்மளையும் தேடிகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம அதை வெளியவே தேடிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளே எப்போ தேடுவோமோ, எப்பயும் ஆசையை கம்மி பண்ணிக்குவோமோ, எப்போ பற்றற்ற நிலையில் வாழ கற்றுக்குவோமோ அப்போ தான் வந்து நாம் கேட்கும்போதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஆசையெல்லாம் விட்டுட்டு பற்றற்ற நிலையில் வாழ்ந்துட்டு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றா நம்மளை தேடிட்டு வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவானை மட்டும் கெட்டியாக பிடிச்சிட்டா போதும். மீதி எது நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் நம்மளை தேடிட்டு வந்துடும். அப்போது ஆசையை கம்மி பண்ணுவது மிக மிக அவசியம். பற்றற்ற நிலையில் வாழ்வது மிக மிக அவசியம். சேவை மனதோடு வாழ்வது மிக மிக அவசியம்.
அன்பு கருணையை செலுத்துவது மிக மிக அவசியம். புறம் பேசாமல் இருப்பது மிக மிக அவசியம். இது எல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டே வரும்போது பகவான் நம்மளை தேடிட்டு வந்துடுவார். சரிங்களா? அப்போது மூச்சு பயிற்சி பண்ணுவது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டோம். பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிக்கலாம். விடாமல் பயிற்சி பண்ணலாம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.